ஹாய், ப்ளவுஸ் நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸில் வந்து ஒரு பக்கமாக நீங்கள் தையலில் மெஷர் பண்ணிங்கன்னா அந்த கார்னர்லேருந்து இந்த தையலுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பேக் சைடில் வந்து மெஷர்மெண்ட் வந்து எனக்கு இந்த ப்ளவுஸில் 3 ரூபா வருது. நீங்கள் அதுலேருந்து 2 இன்ச்சு தையலுக்கு நான் ஆட் பண்ணிக்கணும். எந்த ப்ளவுஸ் எடுத்தாலுமே பேக்கில் வந்து என்ன அளவு மெஷர்மெண்ட் இருக்கோ அதுலேருந்து நமக்கு 2 இன்ச்சு தையலுக்கு மெஷர் பண்ணிக்கணும். இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு தையலுக்கு வந்துச்சு. அப்போது 13 + 2னா 15 நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நமக்கு பாடியோட அகலம் வந்து 22 இருந்தது. 22ல் பாதினா 11.25 வரும். 11.25 + 1 இன்ச்சு தையலுக்குன்னா 12. இதுதான் நம்ம பாடியோட மெஷர்மெண்ட். இப்போ அடுத்து நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் 2.25 இருக்குங்க ஷோல்டர். 2.25னால் நம்ம 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம 3.25 நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி நெக்லைன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கமாக நம்ம நெக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கில் தான் நம்ம நெக்லைன் எடுத்துக்கணும். இதில் வந்து 2.5 வருது. அதிகமாக எல்லா ப்ளவுஸ்லையுமே நமக்கு 2.5 தான் வரும் நெக்லைனு. இப்போ 2.5 நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 இருந்தது ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3.25. அதே மாதிரி ப்ளவுஸோட பேக் சைடு ஹைட்டு நெக்கு ஹைட் எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு நெக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் எட்ஜில் கார்னரில் எங்கே முடியுதோ அங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் 8 மெஷர்மெண்ட் இருக்குது. அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஆர்ம் கர்வ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த பேக் சைடு ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கர்வ் கிட்ட நேராக உங்களுக்கு அந்த கர்வ் எங்கே முடியுதோ உங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து 6 வருது எங்களோட ப்ளவுஸில். அந்த 6 தான் வந்து ஆர்ம் கர்வுக்கு நம்ம மார்க் பண்ணுறது. அதையும் லைனிங்கை கீழே வந்து பாடி அகலத்தில் போட்டது லைனுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இது 6, இது 8, அதே மாதிரி இது 2, இது 3.25, இது 11.25 + 1 இன்ச்சு தையல். ஆர்ம் கர்வ் கிட்ட 1.25, கைக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் கர்வில் அந்த 1.25க்கு நேரம் அப்படியே வளைச்சி சும்மா ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இது வந்து எங்களுக்கு நெக்கு வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம அப்படியே வெளி பக்கமாக கொஞ்சம் வளைச்சி எடுத்து அந்த லைனில் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடணும். நீங்கள் உள்ளே அந்த கர்வ் 1 இன்ச்சுலேயே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நெக்கு கொஞ்சம் குறுகுனாப்பில் வரும். இதை நீங்கள் இப்படி வளைச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கு கொஞ்சம் அகலமாக வரும். அது 1 இன்ச்சு தையல் போட்டதை நேராக வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்படி நீங்கள் நெக்கு போட்டு கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நெக் கிட்ட கொஞ்சம் அகலமாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ப்ளவுஸ்க்கும் நீங்கள் இதே மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு வச்சு தான் கட் பண்ணணும் அப்படின்றது. அவ்வளோதான். நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் தாங்க பேக் பார்ட்டில் நம்ம கட் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் பார்ட் வந்து கிடச்சிரும். தேங்க்யூ.